நம்ம இன்னைக்கு சூப்பரான ரசமலை கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அப்படியே நம்ம ஸ்வீட் ஷாப்ல கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும். உங்களுக்கு முட்டை இல்லாத கேக் வேணும்னா நான் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான முட்டை இல்லாத கேக்குகள் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேக்கோட பேஸ் மாவு எடுத்துகிட்டு நீங்கள் இதே கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையிலேயே நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது முட்டையோட வாசனை கேக்கில் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் பொடி பண்ண சர்க்கரை 1 கப் அளவு சேர்க்கணும். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 1.25 கப் வரைக்கும் கூட சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே டைமில் எல்லா பவுடரையும் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்க்கணும், அதுக்கப்புறம் பீட் பண்ணணும், மறுபடிக்கும் கொஞ்சம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் பீட் பண்ணணும். இதே போல் எல்லா சுகர் பவுடரையும் சேர்த்துருங்க. எல்லா சுகர் பவுடரும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். ஹை ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமியான பக்குவத்துக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அதோட வால்யூம் டபுள் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுருங்க. நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மைதாவில் பண்ணும்போது டேஸ்ட் நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த ஜலிச்ச மாவை நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும், 2 பக்கம் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட விஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது போல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கலந்துடக்கூடாது. அதிகமாக கலந்துட்டோன்னாலும் கேக் ரொம்ப ஹார்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு உருக்கின பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது. உருக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு மறுபடிக்கும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கல்ல? நல்ல ஃப்ளஃபியாக ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து இது போல் சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. நான் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல சில்வர் கிண்ணம், அது எடுத்திருக்கேன். நீங்கள் இதே கேக் மாவை கேக் ட்ரேயில் ஊற்றி கூட பண்ணலாம். இப்போ இந்த பாத்திரம் எல்லாத்துலேயுமே எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு கேக் மாவு நிரப்பிக்கோங்க. முழுக்க நிரப்பிடக்கூடாது, ஏன்னா கேக் நல்லா பொங்கி வரும். அப்போ அதுக்கு இடம் தேவை. அதனால் 3/4 கப் அளவுக்கு மட்டும் நிரப்பிக்கோங்க. இப்போ 4 கிண்ணத்துலேயுமே கேக் மாவு வச்சு நம்ம நிரப்பியாச்சு. இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா வெளியேறிடும். அப்போ தான் கேக் வெடிக்காமல் வரும். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு அடிகனமான கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி கடாயில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் அவனில் கூட பண்ணலாம்.
அவனில் பண்ணுறதுக்கு டைமிங் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் எப்போதும் பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற உப்பு, அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கிண்ணங்களை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இடையிடையில் கேக் வெந்திருக்கான்னு ஒரு கத்தி வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். கேக் வந்து முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக ஸ்பஞ்சியாக இருக்குது. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கப் கேக் போல். நம்ம இன்றைக்கி ரசமலாய் கேக் பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை பண்ணிடலாம். அதுக்கு கேக்கோட மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம இதில் பாதாம் பால்லாம் ஊற்றிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இதை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கொடுத்துடலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே போல் மீதி இருக்க 4 கேக்குகளுடைய மேல் பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். நல்ல பஞ்சு போல் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பால் சேர்த்துக்கோங்க. எந்தளவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. கேக் முழுமையாக முங்குறது அளவுக்கு கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து பாதி கேக்குக்கு மட்டும்தான் சேர்க்குறேன், அதாவது கிண்ணத்துடைய பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு கேக்லேயும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாதாம் பால் நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாம். நான் சேர்க்குறது வீட்லேயே ரெடி பண்ண பாதாம் பால் தான் சேர்த்துருக்கேன். பாதாம் பால் எப்படி வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே 2-3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம பாதாம் பால் பவுடர் செஞ்சு கூட பாதாம் பால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லா ரெசிபீஸுமே சேனலில் இருக்குது, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெடிமேடாக கிடைக்கிற பாதாம் மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல, அது வச்சு கூட பாதாம் பால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துடலாம். இதையும் நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இதில் டெக்கரேட் பண்ண போகிறேன், நம்ம பேக்கரிஸ்லலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி. இதுக்கு மேலே எல்லோ கலர் விப்பிங் க்ரீம் வச்சு ஸ்டார் நாசல் போட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். பூ டிசைன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம கப் கேக்ஸில் டிசைன் கொடுப்போம்ல அந்த டிசைன் கூட வைக்கலாம். விப்பிங் க்ரீம் வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே ரசகுல்லாவை கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் ஃபுல் ரசகுல்லா கூட வைக்கலாம். விப்பிங் க்ரீம் அதுக்கப்புறமா ரசகுல்லா எல்லாமே எப்படி வீட்டிலையே பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கடையில் விற்கிற ரெடிமேட் ரசகுல்லா, ரெடிமேட் விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அலங்காரத்துக்காக கொஞ்சமாக ரோஸ் பூ கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பிஸ்தா பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரிச்சான ரசமலாய் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க. உள்ள நல்ல அந்த சாஃப்டான கேக்கோட மேலே க்ரீம், அதுக்கப்புறம் பாதாம் பால் எல்லாமே சேர்ந்து ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரசமலாய் கேக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.